अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण. ஆதி காலம் முதல் ஸ்ரீ பரமேஸ்வரனை தேவர்களும் முனிவர்களும் பிரம்ம ஞானியர்களும் லிங்க வடிவமாகவே பூஜித்து வந்தனர். கல்லினால் செய்யப்பட்ட லிங்கத்தை ஆராதிப்பவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அரும் பெரும் சக்திகளை பெறுவர். சிவலிங்க பூஜையால் கண்ணப்பர் முக்தி அடைந்தார். சிவலிங்க பூஜையால் மார்க்கண்டேயன் நீண்ட ஆயுளை பெற்று மாமுனிவராய் போற்றப்பட்டார். இவ்வாறு சிவலிங்க திருமேனி வேத மார்க்கத்தின் ஞான தத்துவங்களை போதிக்கும் சிவ வழிபாட்டிற்குரிய அர்ச்சாவதார மூர்த்தியாக விளங்குகிறது. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு சர்க்குணேஸ்வரர் திருக்கோயில், கருவேலி. திருவாரூரில் இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சர்க்குணேஸ்வரபுரம் என்னும் அழகிய ஊர். இவ்வூரின் அருகில் அமைந்துள்ளது கருவேலி என்னும் சிற்றூர். கருவேலி சிற்றூரின் மையமாக அமைந்துள்ளது இவ்வாலயம். பரிகாரம்: திருமணத் தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். பிணித்த நோய் பிற விப்பிரி வெய்துமாறு உணர்த்தலாம் இது கேண்மின் உருத்திர கணத்தினார் தொழுது ஏத்துக் கருவிலி குணத்தினான் உரை கொட்டிட்டை சேர்மினே என திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். காவிரி தென்கரையில் அமைந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 63வது ஸ்தலம். ஆலயத்தின் எதிரே அமைந்துள்ளது அழகிய குளம். ஸ்தல வரலாற்றின்படி இக்குளத்தீர்த்தத்தின் நாமம் யமதீர்த்தமாகும். குளத்தின் மையப்பகுதியில் எம்பெருமான் வீற்றிருக்க சுற்றிலும் உள்ள நீர் சிவனை குளிர்விப்பது போல அமைந்துள்ளதே என்று எண்ணத் தோன்றுகிறது. ஆலய ராஜகோபுரம் காண்பவர் கருத்தை கவரும் வண்ணம் அமைந்துள்ளது.
ராஜகோபுரத்தின் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் அமைப்பைப் போலவே நந்தி பகவானும் சிறியதாக உள்ளது. இவ்வாலயத்தின் தாயார் நாமம் ஸ்ரீ சர்வாங்க சுந்தரி அம்பாள். சுமார் 5½ அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி புரிகிறார். நான்கு திருக்கரங்களுடன் பேரழகு தவழும் சாந்தமான முகத்துடன் அருட்காட்சி புரிகிறாள். அன்னைக்கு நடைபெறும் அபிஷேகத்தை தரிசித்த வண்ணம் ஸ்தல வரலாற்றை அறிந்து கொள்வோம். சிவபெருமானின் மாமனாரான தட்சன் யாகம் ஒன்றை நடத்தினான். மருமகனுக்கு அழைப்பு இல்லாமல் யாகம் நடத்தப்பட்டது. யாகத்திற்கு செல்ல விரும்பிய தாட்சாயணி சிவபெருமான் தடுத்தும் அவரது சொல்லை கேளாமல் யாகத்திற்கு சென்றாள் தாட்சாயினி. அழைப்பில்லாமல் வந்த மகளை அனைவரது முன்னிலையிலும் தட்சன் அவமானப்படுத்தினான். அவமானம் தாங்காத பார்வதி தேவி ஹோம அக்னியில் விழுந்து எரிந்தாள். தாட்சாயணியின் பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் யாக குண்டத்திற்கு வந்து அன்னையின் உடலை தோளில் சுமந்து கொண்டு பித்து பிடித்தவர் போல் ஆடினார்.
சிவனின் ருத்ர தாண்டவத்தால் ஈரேழு லோகங்களும் அதிர்ந்தன. தேவர்கள் நடுங்கினர். அவர்கள் நாராயணனை அணுகி சிவபெருமானை சமாதானம் செய்ய வேண்டினர். நாராயணன் சக்ராயுதத்தை ஏவி தாட்சாயணியின் உடலை சிறிது சிறிதாக துண்டித்தார். உடலின் பாகங்கள் 51 இடங்களில் விழுந்தன. அவை மகாசக்தி பீடங்கள் என அழைக்கப்பட்டன. பின்பு சிவபெருமானை சமாதானம் செய்தார் விஷ்ணு. உடலை விட்ட தாட்சாயணி பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயரில் அவதரிப்பாள் என்றும், அவளை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றும் திருமால் கூறினார். முற்பிறவியில் ஒரு கெட்டவனுக்கு மகளாக பிறந்த பாவத்திற்காக ஈசன் மனைவியே மறுபிறவி எடுக்க வேண்டி வந்தது. அவள் மறுபிறவியில் இறைவனை அடைந்ததால் பிறவா நிலை பெற்றாள். இவ்வாலயத்தின் மூலவர் சர்க்குணேஸ்வரர். இத்தலத்து இறைவனை காண்போருக்கு மறுபிறவி இல்லை. அதாவது இவ்விறைவனை வேண்டியவர்களுக்கு அவர்கள் மீண்டும் ஒரு தாயின் கருவில் உதிக்க மாட்டார்கள். இதனால்தான் இவ்வூர் கரு இல்லை என்ற பொருளில் கருவிலி என்று அழைக்கப்பட்டது. பின்பு அது மருவி கருவேலியானது. கருவுக்கு வேலி என்றும் இதன் பொருளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்தலத்தின் முக்கிய பெருமை, நல்ல குணங்கள் உள்ளவருக்கு அந்த குணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதும், தீய குணங்கள் இருந்தால் அது மறைந்துவிடும் என்பதும் ஆகும். எனவேதான் இவ்வூர் இறைவன் சர்க்குணேஸ்வரர் என்றழைக்கப்படுகிறார். அம்பாள் சர்வாங்க சுந்தரி. இவ்விருவரையும் தரிசித்தால் நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் நற்செயல்கள் வெளிப்படும். நற்செயல்களால் நம் வாழ்க்கையும் நல்ல சமூகமும் உண்டாகும். சர்க்குணேஸ்வரர் லிங்கத் திருமேனியை வணங்கி தாயார் சர்வாங்க நாயகி சன்னதியின் முன் வீற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ தேவி தாயை வணங்குகிறோம். பளிங்கு கல்லினால் வடிவமைக்கப்பட்ட இந்த வைஷ்ணவி தேவி அன்னையை காண்கையில் வடமாநிலத்தில்
ஜம்முவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவி தேவி அன்னையை மனதில் நிறுத்தி தரிசித்து பிறவிப் பயன் அடைவோம். இப்போது நாம் தரிசிப்பது ஸ்ரீ ராசி தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்தடியில் யோக நிலையில் முயலவனை ஒரு காலில் அழுத்தி மறுகாலை மடக்கி அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குகிறார். பிரகாரத்தில் வலம் வரும் வேளையில் நாம் நர்த்தன கணபதி, துவார விநாயகர், ஸ்தல கணபதி ஆகிய இறை திருமேனிகளை தரிசிக்கிறோம். இத்தலத்தின் அருகே திருநல்லம், வன்னியூர், திருவிழிமிழலை ஆகிய ஸ்தலங்கள் அமைந்துள்ளதால் அதிகப்படியான பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து இறை தரிசனம் பெறுகிறார்கள். இவ்வாலயத்தை தரிசிக்கும் வேளையில் நாம் ஒரு உண்மையை அறிகிறோம். ஆம், இவ்வாலயம் மிகவும் தூய்மையாக உள்ளது. ஆலய நிர்வாகமும் பக்தர்களும் ஒரு சேர முனைந்து மேற்கொண்ட முயற்சியின் பயனே இவ்வாலய தூய்மைக்கு காரணம். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை போன்ற விசேஷ நாட்களில் அதிகப்படியாக வெளியூர் பக்தர்கள் வருகை புரிகிறார்கள். சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்ற சிவன் லிங்கத் திருமேனியை காண கண்கோடி வேண்டும். பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் சிதிலம் அடைந்த இறை திருமேனிகளை வரிசையாக அமைத்து தனிச்சன்னதி போன்று அமைத்துள்ளார்கள். இப்போது நாம் தரிசிப்பது பாலமுருகன் சன்னதி. வள்ளி தெய்வானை சமேதமாக நின்ற கோலத்தில் மூவரும் காட்சி புரிகிறார்கள்.
தரிசிப்பது வீர ஆஞ்சநேயர் சன்னதி. வடமாநிலத்தில் உள்ள இறைமேனி போன்று பளிங்கு கற்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சற்றே பெரிய உருவமாக காட்சி தருகிறார் இந்த ஆஞ்சநேய பகவான். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். அருள்மிகு சர்க்குணேஸ்வரர் திருக்கோயில், கருவேலி. மூலவர் சர்க்குணேஸ்வரர், அம்மன் சர்வாங்க நாயகி. தல விருட்சம் வில்வம். தீர்த்தம் யம தீர்த்தம். பழமை 500 முதல் 1000 வருடங்களுக்கு முன். புராணப் பெயர் கருவிலிக்கொட்டிட்டை திருக்கருவிலி. ஊர் கருவேலி. மாவட்டம் திருவாரூர். லிங்கம் எனும் சொல் சிவனின் அருவுருவ நிலையை குறிப்பதாகும். லிம் என்பது உயிர்களின் தோற்றத்தை குறிக்கும். கம் என்பது அவற்றின் ஒடுக்கத்தை குறிக்கும் சொல்லாகும். உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரிய இடமாக சிவன் திகழ்கிறார். அந்த பரம்பொருளின் தாழ்பணிவோம். ஓம் நமச்சிவாய. चिन्मयानन्दा सदाशिवा चिन्मय